பொங்கைம்புலனும் பொரியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இவ்வுயிரை பிறகிருதி மானாங்காரம் அனங்களே. இது ஆழ்வாருடைய பாசுரம். தத்துவங்கள் மொத்தம் எத்தனைன்னு கணக்கு கொடுக்கிறார் ஆழ்வார். அச்சேதனங்களை, அதாவது அறிவற்ற ஜடப்பொருட்களான அச்சித்துக்களை 24 பிரிக்கிறார்கள். இவைகளை காட்டிலும் உயர்ந்த அறிவுடைய நித்தியமான ஜீவனை 25வது தத்துவமாக கொள்கிறார்கள். ஜீவனுக்கும் அச்சித்துக்கும் அனைத்துக்கும் சுவாமியாய் எல்லாவற்றுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருப்பவனான பகவானை, ஈஸ்வரனை 26வது தத்துவமாக கொண்டாடுகிறார்கள். இப்ப நாம பார்க்க போறது பாகவத புராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயம். இதிலே தத்துவங்களின் எண்ணிக்கை கூறப்படுகிறது. 24 தத்துவங்கள் எவை, அவை எப்படி உருவாகின்றன, அதை காட்டிலும் ஜீவன் எப்படி உயர்ந்தவரார்க்கார், அனைத்த காட்டிலும் பரன் எப்படி உயர்ந்தவரார்க்கார். இதான் உத்தவருக்கு கேள்வி. கண்ணன் பதில் சொல்ல போறார். கதி தத்வானி விஸ்வேச சங்கியாதான் யுஷுபி பிரபோ நவைகாதச பஞ்ச த்ரீண்யாத்த துவமிக சுஷ்ரும கேச்சித் ஷட்விம்சதி பிராகு அபரே பஞ்சவிம்சதிம். ஒரு சிலர் தத்துவங்களை 25ன்னு சொல்றார்களே, சிலர் 24ன்னு சொல்றார்களே, சிலர் 15ன்னு சொல்லுகிறார்களே. இதில் எது உண்மை? உண்மையில் தத்துவங்கள் எத்தனை என்று உத்தவர் கேட்க பகவான் பதில் சொல்றார். யுக்தஞ்ச சந்தி சர்வத்திர பாஷந்தே பிராமணா யதா மாயாம் மதியாம் உத்கிருஹ்ய வததாம் கிம் நு துர்கடம். ஒத்தத்தர் ஒரு எண்ணத்துல சொல்றா உத்தவா. நானே கூட கீதையில 8ன்னு சொல்லியிருக்கேனே. பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதிர் அஷ்டதா அபரேயம் இதஸ்துவம்யாம் பிரகிருதிம் வித்தமே பராம். கண்ணனே கீதையில சொல்லியிருக்கார். 8ன்னு சொன்னாலும் 16ன்னு சொன்னாலும் 3ன்னு சொன்னாலும் 24ன்னு சொன்னாலும் 25ன்னாலோ 26ஓ எல்லாம் ஒரு அபிப்பிராயத்தில் சொல்லப்பட்டதை தவிர உண்மை அச்சித்துக்கள் 24, சித்தான ஜீவன் 25, பரமேஸ்வரன் பகவான் 26. இவ்வளவுதான் தத்துவங்களின் கணக்கு. இதை எப்படி வர்ணிக்கிறார்? இந்த 24 எப்படி பிரிஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். சொல்றார், பௌர்வாபர்ய பிரசக்கியானாம் யதா வக்துர் விவக்ஷிதம் பிரகிருதிர் பிரகிருதி குணசாமியம்பை பிரகிருதிர் நாத்மனோ குணாக சத்வம் ரஜஸ்தம இதி ஸ்தித்யுத்பத்யந்த ஹேதவஹ சத்வம் ஞானம் ரஜः கர்ம தமோ அஜ்ஞானம் இஹோச்யதே. மூல பிரகிருத்தியிலிருந்து தான் அனைத்துமே உருவாகும். இப்போ இந்த 24 பாகுபாடை பார்ப்போம். 3ஆ பிரிச்சுடுங்கோ. பகவான், அச்சித்து, அதே போல சித்து. பகவான் பரமேஸ்வரன் எல்லாவற்றையும் வியாபிப்பவர், அனைத்துக்கும் சுவாமி. அடுத்து சித்து, நாம்கிற அனைத்து ஜீவர்கள், அறிவுடையவர்கள், அறிவற்ற தேகத்திலிருந்து வேறுபட்டவர்கள். 3வது அச்சித்து, தேகம் முதலான அனைத்து. இப்ப இந்த 3த்துக்குள்ளே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் அழியவும் போவதில்லை, படைக்கப்பட போவதும் இல்லை. ஆனால் அச்சேதனம் அழிவுக்கு உட்படுகிறது. அழித்தழித்து மறுபடியும் படைக்கப்படுகிறது. படைக்கப்படுகிறதுனாலே மூலப்பொருள் வேணும் இல்லையோ? பிரகிருதிங்கிறது தான் மூலப்பொருள். அந்த பிரகிருதி சூக்ஷ்மமாக இருக்கும், ஸ்தூலமாக விரிவடைந்து உலகமாக ஆகும். சூக்ஷ்மமாக இருக்கும், ரொம்ப சட்டில்னு சொல்கிறோம். பிரைமார்டியல் காஸ் மூல பிரகிருதி தான் ரா மெட்டீரியல். அது ரொம்ப சட்டிலாக இருக்கும், சூக்ஷ்மமாக இருக்கும். பிரளயத்தின் போது அதுவே விரிந்து விரிந்து மாறுதலுக்கு உட்பட்டுத்தான் இவ்வளவு பெரிய பிராகிருத ஜகத்தாக பரிணமிக்கிறது. இந்த பரிணாமத்தை தான் சிருஷ்டின்னு சொல்கிறோம். பரிணாமம் முடிஞ்சு போய் அத்தனையே லயமடையிறது பாருங்க. தன்னுடைய முன் நிலைகளை அடையிறது இல்லையோ, அதைத்தான் பிரளயம்னு சொல்லுகிறோம். சிருஷ்டிங்கிறது மூல பிரகிருத்தியிலேருந்து எல்லாம் மாறுதலுக்கு உட்படுறது. பிரளயம்ங்கிறது இது இத்தனையும் போய் பெருமானிடத்தில் பிரகிருதியில் ஒன்றி, பிரகிருதி போய் பெருமானிடத்தில் ஒன்றி விடுவது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது இப்படியாருது, இது திரும்ப அப்படியாருது இல்லையோ? ரொம்ப சட்டிலாக இருக்குங்கிறது தான் சூக்ஷ்மமாக இருக்குங்கிறது. அது கிராஸ் ஆறுது, அதுதான் ஸ்தூலமாறுதுன்னு சொல்கிறோம். சூக்ஷ்மமாக இருக்கிறது
ஸ்தூலத்தன்மை அடையிறது. இது சிருஷ்டி. இந்த சிருஷ்டியில் எதை உற்பத்தி ஆக்குறதுன்னு பார்ப்போம். மூல பிரகிருதி, அதிலிருந்து மூல பிரகிருதிக்கு ஒரு தாய் கிடையாது. மூல பிரகிருதி பகவானோடு இருக்கும். அந்த பிரகிருதி முழுக்க சத்தம் ரஜஸ் தமசு விடாமல் ஒட்டின்னு இருக்கும். சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், சத்தம் ரஜஸ்தமயிதி குணாக பிரகிருதி சம்பவாகான்னு கண்ணனே கீதையில் சொல்றார். சத்தம் ரஜஸ் தமசு முக்குணங்களும் பிரகிருதியோட ஒன்றி இருக்கும். அதனாலே பிரகிருதியிலேருந்து எதெல்லாம் பிறக்கிறதோ அத்தனையிலையும் சத்தம் இருக்கும், ரஜஸ் இருக்கும், தமஸ் இருக்கும். அதனால என்ன நடக்கிறதுன்னு சொல்றார். சத்துவம் ஞானம், சத்துவகுணம் வளர வளர அறிவு முதிர்ச்சி பெறுகிறது, தெளிவடைகிறோம். ரஜஹா கர்ம, ரஜோகுணம் வளர வளர செய்யணும் செய்யணும் செய்யணும். ரஜோகுணத்தால தான் இந்த செஞ்சே சாதிச்சுரா போல இருக்கும். அஜ்ஞானம், அடுத்து ஒண்ணுமில்லாத இருக்கிறது. அஜ்ஞானம் இக்னரன்ஸோ அல்லது அப்படியே இருட்டி போன மாதிரி இருக்கிறதோ, சோம்பல் வந்துடுறதோ, தெளிவின்மையோ, ஆலசியம், தூக்கம், மயக்கம், இதெல்லாம் தமோகுணத்தின் வெளிப்பாடுகள். சத்துவம் ஞானம், சத்துவகுணம்ங்கிறது அறிவுல போய் முடியும், நன்கு வளர்த்து கொடுக்கும். ரஜஹா கர்ம, செயல்களிலேயே ரஜோகுணம் ஈடுபடுத்தும். தமஹா அஜ்ஞானம் இகோச்சதே, தமோகுணம்ங்கிறது அஜ்ஞானத்தில் ஈடுபடுத்தும். இந்த மூணுமே பிரகிருதியோட தான் இருக்கு. பிரகிருதி மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். இப்ப 24 தத்துவங்களுடைய கணக்கு பார்ப்போம். மூல பிரகிருதி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு கிடையாது. கிருத்தக அகிருத்தக, கிருத்தக அகிருத்தக என்று மூணா பிரிச்சு விடலாம். முதல்ல சொல்றது தாயே இல்லாததான பிரகிருதி. பிரகிருதியினிடத்திலிருந்து மகான்கிற தத்துவம் பிறக்கும். அப்படியே பார்த்துங்கோ. பிரகிருதியினிடத்திலிருந்து மகான் பிறக்கும், மகானிடத்திலிருந்து அகங்காரம் பிறக்கும், அகங்காரம்ங்கிற தத்துவத்திலிருந்து தான் பூத சூக்ஷ்மங்கள். அப்படின்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம், இந்த 5 தான் ரொம்ப பூத சூக்ஷ்மம். இந்த 5 பிறக்கும். அப்ப மகான், அகங்காரம், இந்த 5 இது அப்படியே ஒரு குரூப்பை 7 ஆக்கிங்க. முதல் குரூப்பு பிரகிருதி, அதுக்கு தாய் கிடையாது, அது காரணமாக தான் இருக்கும். அதனுடைய காரியமா மற்ற அத்தனை இருக்கும். அது காசா இருக்கும், அதனுடைய எஃபெக்டா மற்ற எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு காசு கிடையாது. பிரகிருதிக்கு ஒரு காசு இருக்காது. பிரகிருதியின் இடத்திலிருந்து எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். இப்ப நடுவில் இருக்கிற செட், இந்த குரூப்ல மொத்தம் 7 தத்துவங்கள் இருக்கு. மகான், அகங்காரம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம். இந்த 7 என்னன்னு வச்சுக்கலாம், பிரகிருதியின் இடத்திலிருந்து தோன்றுகிறதோ இல்லையோ, அதனால காரியம்னு சொல்லலாம். எஃபெக்ட் தானே, பிரகிருதியினுடைய எஃபெக்ட் தானே இது. பிரகிருதியை காசாக காரணமாக கொண்டு இந்த 7 காரியமா இருக்கிறதுனால் இதற்கு இப்ப காரியத்தன்மை வந்துடுறது. இது எஃபெக்ட். ஆனா இதுக்கு இன்னொரு பெருமை இருக்கு. இதுல இருந்து வேலை சில உருவாக போறது. இப்போ இது என்ன சொல்லிருக்கமோ இதுல இருந்து வேற சில உருவாக போகிறபடியால் அப்ப இதுவே காசாகவும் இருக்கு. அப்ப இந்த 7 காரணமாகவும் இருக்கும், காரியமாகவும் இருக்கும். இந்த 7 காரியமா இருக்கும். ஏன் வினாடி வினா நிகழ்ச்சி போல இப்ப எல்லார்ட்டையும் கேட்டுக்க வேண்டியதுதான். இந்த 7 ஏன் காரியமா இருக்கு? பிரகிருதியிலிருந்து உருவாச்சு இல்லையா, அதனால காரியமா இருக்கு, எஃபெக்டா இருக்கு. இந்த 7 ஏன் காரணமா இருக்கு? இது மேற்கொண்டு பலதை படைக்க போறது இல்லையோ, அதனால காரணமா இருக்கு. இப்ப என்ன எடுத்துப்போமே, நான் காரியமா காரணமானு கேட்டால் எங்க தாப்பனாருக்கு நான் காரியம், என் பிள்ளைக்கு நான் காரணம், அவ்வளவே தானே. அதே போலத்தான் இது நடுவில் இருக்கிற குரூப். இது என்னுடைய அப்பாவிடத்திலேருந்து தான் நான் தோன்றினேன், எங்கிட்டேருந்து பிள்ளைகள் தோன்றினா, அதை போல இந்த நடு. ஆனா அந்த பிரகிருதிக்கு இருக்கிற பெருமை என்ன, அதுக்கு ஒரு தாய் தந்தை கிடையாது. அது காரணமா இருக்குமே தவிர அது காரியமாவே ஆகாது. இப்ப நடுவில் இருக்கிற இந்த குரூப் இது காரியமாகவும் இருக்கும், அடுத்து வரப்போறதுக்கு காரணமாகவும் இருக்கும். அது எது சுவாமி காரியம்? இதை காரணமாக கொண்டு எது படைக்கப்பட்டதென்னால் பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு 1, மொத்தம் 16. ஆக 16 தத்துவங்கள் தான் காரிய பொருட்கள். அந்த 16 காரியமாக தான் இருக்கும். அந்த 16 ஒரு நாள் காரணமாக ஆகவே ஆகாது. ஏன்னா அதுங்கிட்டேருந்து இன்னொன்று பிறக்க போறது இல்லை. இந்த நடுவில் இருந்த 7லேருந்து அதுகள் பிறக்கிறதே தவிர அதுக்கு மேல குழந்தைகள் கிடையாது போல் இருக்கு. ஆனால் அதுகள் மேற்கொண்டு இன்னொன்னுத்துக்கு காரணம் ஆகாது, காரியமா மட்டும் இருக்கும். அவை எவை? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், பஞ்சபூதங்கள். அப்புறம் கர்மேந்திரியங்கள், வாக்கு, பாணி, பாத, பாயூபஸ்தம். வாக்கு பேச்சு, பாணி கை, பாத நடக்கிறதுக்கு, பாயூபஸ்தம் மலம் ஜலம் கழிக்கிற துவாரம். இந்த 5 கர்மேந்திரியங்கள்னு சொல்றோம். ஞானேந்திரியம் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 ஞானேந்திரியம். அறிவு புலன் 5, செயல் புலன் 5. ஒன்னே ஒன்று இது இத்தனைக்கும் தலைவர் மனசு. 11 ஆச்சா?
இது இத்தனைனாலும் என்ன பண்றப்போ பூதம் 5 பூதம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் ஆக மொத்தத்துல 16. இந்த 16 ஒரு குரூப்பா வச்சுடுங்க. இது எப்பவுமே காரியமா தான் இருக்கும், எஃபெக்டா தான் இருக்கும், காரணமா இருக்காது. நடுவுல 7 ஒரு குரூப்பா வச்சுங்க. எப்போதும் இது காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்கும். பிரகிருத்தியிலிருந்து தோன்றும், மற்றவத்தை தோற்றுவிக்கும். அப்ப 16 நிறைஞ்ச ஒரு குரூப், 7 நிறைஞ்ச ஒரு குரூப், ஒன்னே ஒன்று இருந்ததே முதல்ல மூல பிரகிருதி, அதுதானே அனைத்துக்குமே காரணம். அப்ப 1 1 7 8 8 16 24. 24 தான் தத்துவங்கள். பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரை பெறுகிறது மானாங்கார மனங்களேன்னு சொல்லுவார்கள். இப்ப இதனால என்ன லாபம் பாருங்க. நமக்கு அறிவு புலன்கள் 5 இருக்கா, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் முதலானவை. இந்த 5க்கும் 5 அனுபவிக்கிற சக்தி உண்டு. கண்ணுக்கு எதை அனுபவிப்போம், நம்ம நடுவுல சொன்ன 7 குரூப் ஒன்று இருந்ததே, அதுல சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்ன 5 சொன்னேன். அது சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் நம்முடைய அறிவு புலன்களுக்கு தான் அது இலக்காக போறது. இப்போ கண்ணுல இருந்து ரூபத்தை கண்டு அனுபவிக்கிறோம், காது சப்தத்தை கேட்டு அனுபவிக்கிறோம், மூக்கு முகர்ச்சியை நன்னா நுகருகிறோம், மனத்தை நுகருகிறோம், நாக்கு சுவைக்கிறோம், தோல் தொடு உணர்ச்சி. இந்த 5 5ஓட சரியா போச்சா. நமக்கு பெருமாள் இந்த 5 அறிவு புலன்களை கொடுத்ததே சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம். இந்த 5ஐயும் அனுபவிப்பதற்காகத்தான். இந்த 5 எதுல இருக்கும் தெரியுமோ, சப்தமோ ஸ்பர்ஷமோ ரூபமோ ரசமோ கந்தமோ இதெல்லாம் எதை பிறக்கும்னால் சப்தம் ஆகாசம். ஹோன்னு ஆகாசத்தில் ஒரு சத்தம் வருது பாருங்க. ஸ்பர்ஷம் காற்று, ரூபம் நெருப்பு, ரசம் தண்ணீர், கந்தம்ங்கிற மனம் பிருத்திவி பூமி மண் வாசனைன்னு சொல்லலையா, அதனால தான் அது கந்தம். இந்த 5லும் அந்த 5 தன்மைகள் இருக்கும். அந்த 5 தன்மைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் 5 புலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப இந்த எல்லாம் எவ்வளவு தூரம் ஏந்து கிடைக்கிறது பத்தியா. இந்த 5 5 5 நம்முடைய உடம்பு ஆக்கப்பட்டிருக்கிறதே பஞ்சபூதங்களால். இந்த உடம்புல இருக்கிறது பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம். இதை வச்சு நாம அனுபவிக்கிறது பஞ்சபூத சூக்ஷ்மம். இது இத்தனை சேர்த்த உடம்பு. இதெல்லாம் இப்ப எப்படி அனுபவிக்கணும்னு ஆசை எது படுறது, ஆசைப்படுறதோ நினைக்கிறதோ சிந்திக்கிறதோ மனசு இல்லையா, அதுதான் இது எல்லாத்துக்குமே தலைமை. இது மொத்தம் சேர்த்து உடல். இந்த உடல் தனக்கா எதையும் பண்ண தெரியாது. இந்த உடலுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியே ஆத்மா தான். ஏன்னா அவர் கிளம்பி போன அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, தடால்னு கீழே விழுந்துடுறது இல்லையோ. அப்பவும் கண்ணா தான் இருக்கு. ஒருத்தர் உயிரற்று கீழே விடுறார், கண்ணு இருக்கு மூக்கு இருக்கு காது இருக்கு, ஒன்றும் வேலை தான் செய்ய மாட்டேங்கிறது. அப்ப அதுக்குள்ளேருந்து அவர் புறப்பட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ஆத்மா தான் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. என்ன எனர்ஜி, ஞானம்ங்கிற எனர்ஜி. ஆத்மாவிடத்துல தான் ஞானம் இருக்கு. அதன் மூலமா தான் இந்த உடலுக்கு இத்தனையுமே கிடைக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யாரு, பரமாத்மா. ஆக மொத்தத்தையும் கணக்கு பண்ணோம்னா மொத்தம் 26 தத்துவங்கள். அதைத்தான் இங்க கூறுகிறார். சத்வம் ஞானம் ரஜ புருஷ பிரகிருதிர் வியக்தம் அகங்காரோ நபோ நிலஹ ஜோதிராபக்ஷிதிரிதி தத்வான் யுக்தானி மே நவ சத்வாதிபிர் குணைர் தத்தே புருஷோ வியக்த ஈக்ஷதே. மேல உத்தவர் வேண்டுகிறார். பிரகிருதி புருஷோபவ் யத்யப்யாத்ம விலக்ஷணவ் அந்யோன்ய அபாஸ்ரயாத் கிருஷ்ண திருஷ்யத்தேன விதாத்தயோஹோ. எனக்கு ஒரு சந்தேகம் கண்ணனே, இந்த உடல ஆத்மாவை அப்படியே ஒன்றி கிடக்கிறதே, பிரிச்சு பாருங்கிறே என்னமா பிரிச்சு பார்க்கறது. நமக்கு மட்டும் ஒரு பவர் பகவான் கொடுக்கிறார்னு வச்சுங்க. இதோ நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள ஆத்மா உட்காந்துருக்கார். இப்படி வெளியில எடுத்தோம், இப்படி நம்ம உடம்பை பிரிச்சோம், இது உடல் இது ஆத்மா அப்படின்னு மட்டும் பார்க்க கத்து கொடுத்துட்டா எப்படி இருப்போம்னா, உள்ள இருக்கிற ஆத்மா தான் முதல்ல கமாண்டே கொடுத்தாகணும். வெளியில கொண்டானா கையை நகர்த்துறது. கை நகரணுமே. இந்த கை நகரணும்னா ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி நகர்றது பாருங்க. இந்த பேப்பரை புரட்டணும்னு சொன்னா விரல் இப்படி நகர்றது. ஒரு டோர் ஹேண்டில் என்ன உடனே இப்படி போறது. ஒரு டம்ளர் எடுக்கணும்னு சொன்னா விரல் இப்படி போறது. அதே சூடா இருக்கிறதுன்னா ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறது. சைக்கிளை ஓட்டுறோம்னா ஓட்ட தெரியாதவளா இருந்தா கெட்டியா பிடிச்சுப்பா, ஓட்ட தெரிஞ்சவளா இருந்தா ரொம்ப லேசா பிடிச்சின்னு ஒரு கையிலேயே ஓட்டிடுவா. இதெல்லாம் ஆறு முடிவு பண்றது. இந்த ஒன்னொன்னு இந்த கை இப்படி, இதே கையில ஒரு டம்ளர் வச்சுருக்கோம். டம்ளரை வச்சுட்டு டோரை திறக்கணும்னு வச்சுங்க. இப்படி கீழே வைக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லைன்னா இப்படி முட்டியை கொடுத்து ஒரு அழுத்தி திறக்கிறோம் இல்லையோ. இந்த முடிவெல்லாம் ஆறு பண்றது. கையா பண்ண போறது இல்லை. கையா பண்ணும் காலா பண்ணும்னா உயிரற்றப்புறமும் பண்ணலாமே. கையும் காலும் கீழே தான் கிடக்கிறது. ஆனா அது ஒரு முடிவும் எடுக்கிறது இல்லை. அப்ப இது இத்தனை முடிவும் ஆத்மா எடுத்தாகணும். அறிவு தான் இத்தனைக்கும் புல தேவை. அப்ப ஆத்மாவிடத்துல இந்த அறிவோடி போறதே. இந்த ஆத்மாவானா உடம்புக்குள்ளேயே கிடக்கிறாரே, எப்படி பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே.
ஆத்மா இப்படி பிச்சு எடுத்துடலாமா, சரீரத்தை பித்து எடுக்கலாமான்னா அப்படி எடுத்துட முடியாது. ஆனா கண்டிப்பா வேறுபாட்டை தெரிஞ்சுக்கலாம். நாம பேசுற பாஷையிலே வேறுபட்டிருக்கோம். நான், என்னுடைய உடல், என்னுடைய கண், என்னுடைய புத்தகம், அனைத்தையும் எப்ப என்னுடையன்னு சொல்றேனோ நான் வேறுபட்டவன் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. அதுல ஒன்றும் குறவே இல்லை. ராத்திரி தூங்குறோம், உடம்பு, மனசு, கண்ணு, காது, மூக்கு அத்தனையும் மூடியாச்சு. கார்த்தால் எழுந்த உடனே மொத்தம் ஞாபகம் இருக்கு. எப்படி? அதுதான் மொத்தமே செயல் எழுந்து போச்சு இல்லையோ. பக்கத்துல குண்டு போட்டா கூட யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஆனா கார்த்தால எழுந்த உடனே எப்படி ஞாபகம் இருக்கு நம்ம கூட தோணும். நேற்று ராத்திரி யாரெல்லாம் நினைச்சு தூங்க போனோமோ அவர்கள் மொத்த பேரையும் கார்த்தால மறந்துருந்தா தேவையில்லை தான் சுவாமி. பார்த்த முகத்தையே பார்க்க வேண்டியிருக்கு. உறவுக்காரெல்லாம் மறந்து போயிட்டா தேவையில்லைன்னா அவர்களே தான் கார்த்தாலையும் பார்த்தாகணும். கணவன் மனைவியைத்தான் பார்த்தாகணும், மனைவி கணவனைத்தான் பார்த்தாகணும். பிடிச்சதோ பிடிக்கலையோ ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ. அப்ப அந்த ஞாபகம் எங்கிருந்து வந்தது? உடம்பு தூங்கி போச்சு. உடம்புக்கு ஞாபகமே இருக்க போறது இல்லை. ராத்திரி நடந்ததுன்னா அதுக்கு தெரியலையே. ராத்திரி பக்கத்துல ஒருத்தர் வந்து பக்கத்துல ஏதாவது தட்டினாலோ எழுப்பினாலோ புரியல. ஆனா கார்த்தால எழுந்திருக்கிறச்சே முதல் ராத்திரி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குன்னால் அப்ப ஆத்மா கண்டிப்பா பிரிச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்காததுக்கு வழியே இல்லை. இது ஆத்மா, இது தேகம்னு பிரிச்சு பார்த்துக்கோ. அந்த ஆத்மா தேகத்தை எப்படி ஆட்சி புரிகிறான், அதை எப்படி வச்சுக்கணும், எப்படி வளர்க்கணுங்கிறத மேல சொல்ல போறார். பார்ப்போம்.